பட் நான் வந்து சரி நம்மளுக்கு நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம பிஸ்னஸுக்கு அவர் கூப்பிட்டு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் ஒரு 1 மந்த் முன்னாடி மீட் பண்ணோம். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் நான் ஒரு பெரிய லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர் வந்து அந்த பெரிய லெவலே நீ என் மூலியமாக தான் வரணும் அப்படின்ட்டு எனக்கு என் மேலே ட்ரெஸ்ட் பண்ணி எனக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க், என்னோட எல்லாம் பெஸ்ட்டுமே இந்த படத்துக்கு நான் கொடுப்பேன். ஸோ இந்த படம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்ன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள், தேங்க்யூ. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை, உங்கள் எண்ணத்தை பார்க்கும்போது வாழ்க்கை இன்னும் சின்னதாக தான் தெரியுது எனக்கு. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு குட் ஹார்ட் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இது இன்னும் கண்டினியூ ஆகணும். ஸோ சினிமாவில் ஒரு இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் போகணுன்ட்டு என்னோட மிகப்பெரிய ஆசை அங்கிள். இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் இந்த சான்சஸ்லாம் கொடுக்கணுன்ட்டு நான் விஷ் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள், தேங்க்யூ. ஒரு நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த தொடக்கமா இருக்குது இந்த டெக்ஸ்லா படம். இங்கே ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். ஆனால் ஒரே நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கண்ணன் ரவி அவர்கள் 16 படங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் திரைப்படத்துறையின் மீது அவருக்கு இருக்கிற பேரன்பையும் பெரும் காதலையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் அண்மையிலே எடுத்து தலைவர் தம்பி தலைமையிலே அது மிகப்பெரிய வெற்றியை தொட்டிருக்குது. அதற்கு அடுத்து இந்த படத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதிலே நடிக்கிற என்னுடைய தம்பி ஜெய், சுராஜ் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த படத்தை இயக்குகிற நம்முடைய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ஒரு வெற்றி என்பது பல பேருடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்குது. எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, கடுமையான உழைப்பு. அப்படி கடுமையாக உழைக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். இந்த தொடக்க விழாவிற்கு வருவது என்று உள்ளன்போடு வாழ்த்த வந்திருக்கிற என் அன்பிற்குரிய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். வணக்கம், நன்றி. நன்றி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களே. என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் சொன்ன ஒரு வார்த்தை, அது கடைசி வரைக்கும் இந்த படம் முடிகிற வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பெர்மிஷனோட அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துடலாமா? கண்டிப்பாக சார். இந்த படம் முக்கால்வாசி முடியும் போது அடுத்த படத்துக்கு நான் உங்களை கமிட் பண்ணுறேன், ஒரு ப்ரொடியூசரை வச்சு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். திரு ஜெய் சார் அவர்களும் திரு சிராஜ் அவர்களும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். இது கண்ணன் சார் வந்து அவரை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, நானும் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் பட் நாட் இன் த ஸ்டேஜ். அதனால் நல்ல மனதை கொண்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர், அவர் மனசு மாதிரி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்தில் திரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். இவர் என்னை கூட்டு இந்த படத்துக்காக பேசும்போது வேற எதுவுமே நான் பேசலை, நினைக்கிறேன். எதுவுமே பேசலை, சைலண்டாக விட்டு. ஏன்னா அவருக்கும் எனக்கும் இருக்கிற நட்பு வந்து சிவா அன்னைக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு விஷயம் நன்றி சொல்லணும். இந்த விஷயமா சம்பள விஷயம் பேசும்போது ஒரு 3 பேருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். சுராஜ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரே வார்த்தை தான் சொன்னார், கண்ணன் சார் என்ன சொல்கிறாரோ அதுதான் முடிவுன்னாரு. அதே மாதிரி ஆனந்தராஜ் சாரும், சார் நான் உங்கள்கிட்டலாம் பேசவே மாட்டேன், நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, போயிட்டே இருக்கிறேன். ஜெய் சொல்லவே வேண்டாம் அங்கிள், நீங்கள் பேசவே கூடாது, நீங்கள் பாட்டு போய் பாருங்கள். 3 பேர்த்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உண்மையிலே தமிழ் சினிமா வந்து ரொம்ப வேறு லெவலில் போகும். அது எல்லாத்துக்கிட்டும் பண்ண முடியாது, ஒரு சில பேர் தப்பாகவும் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த சப்போர்ட் உங்களுக்கு வேறு மாதிரி ரிட்டர்ன் நான் எதையும் பாக்கி வைக்க மாட்டேன். கண்டிப்பாக
படம் ஜெயிக்கும் போது அது இதை தாண்டி ஒரு வேற லெவலில் இருக்கும் நிச்சயமா. நன்றி சார். தேங்க்யூ ஐஸ்வர்யா அண்ட் ஜெய் அண்ட் சிராஜ் சார் எல்லாருக்கும். இந்த படத்தில் பணியாற்றுகிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. விழாவுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதையும் கேரக்டர்ஸும் நல்லா வந்திருக்கு. சூப்பராக அது மேடம் பண்ணிடும். அது எப்படி சார் படத்தில் ரொம்ப ஒரு வேற விதமாக வில்லனாக இருந்தாலும் சரி, காமெடியாக இருந்தாலும் சரி, வேற மாதிரி பண்ணுறீங்க. ஸ்டேஜில் ரொம்ப கம்மியாக பேசுறீங்களே, வார்த்தையே வரமாட்டேங்குது. வார்த்தையே வரவே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா மேம் கூட ஒர்க் பண்ணதில் பெரிய சந்தோஷம். தேங்க்யூ மேம். அந்த மாதிரி ஜெய் லேபல் சீரீஸ் நான் பார்த்தேன். டைரக்டர் ஹை சார் நல்லா சூப்பராக வந்துச்சு. உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் பெரிய சந்தோஷம். கண்ணன் ரவி சார் என்னோட ஃப்ரெண்டு தான். ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. உண்மையான மனுஷன்தான். அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே அது பார்க்கணுன்னா அவரை வீட்டில் போயிடுச்சு. சேச்சி ஹாய் அக்கா. தீபக் அவரோட ஃபேமிலி எல்லாமே எனக்கு தெரியும். அவர் சிம்மத்தினை எல்லாம் வளர்த்துறது, டைகர் எல்லாம் வீட்டிலே இருக்கு. பெரிய டைகர் இவர் வீட்டிலே இருக்கு. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். சார் கூட ஒர்க் பண்ணதில் பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. தான் ரொம்ப நன்றி சார். இத்தனை தூரம் வந்துட்டு எனக்கு வேண்டிட்டு ஸ்டோரியில் அபிநயிச்சதுக்கு. സാറിൻ്റെ ഒരു റോള് അടിപൊളിയായിട്ട് കാണും. ഇത്രയും ഇട്ട് സാറ് കൊടുത്തിട്ടുണ്ട്. ബട്ട് ഇറ്റ് വിൽ ബി തമിഴിലും മലയാളത്തിലും അടിപൊളിയായിട്ട് ഒരു കാണും. താങ്ക് യു സാർ. താങ്ക് യു വെരി മച്ച് സാർ. பூஜை நிகழ்ச்சி அப்படின்றப்போ ரொம்ப ஸ்பெஷல். சொல்லுங்க சார். எப்படி சொல்றதுன்னு தெரியல. சாதாரணமாக தனியாக விட்டா பிரித்து மிகவும் பேசுறதுல ஸ்டேஜில் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி, பயமும் கூட. ஏன்னா இத்தனை சிற்பிகள், பிரம்மாக்கள், இத்தனை பேர் இருக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் ஒரு சின்ன பையன் தான் சொல்லணும். வயசில் இல்லை, இந்த ஃபீல்டில் இப்போ பிஸ்னஸ் சொல்லணும்னா நான் ஒரு தலைக்கணத்தோடு சுற்றுற ஆள். ஆனால் சினிமான்னு வரும்போது நான் ஒரு எல்கேஜி தான். ரொம்ப சந்தோஷம். இவங்களோட பிளஸ்ஸிங், சப்போர்ட் இதெல்லாம் இல்லாமல் ப்ளஸ் பத்திரிக்கை, மக்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இந்த படத்தை சொல்லணும்னா ஒரு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவங்க ஃபேமிலியோட ஒரு ஜாயின் பண்ணுறதுல அது இவ்வளோ சீக்கிரம் இந்த ஒரு வாய்ப்பு அமைஞ்சது நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஸ்பெஷலி ஐஸ்வர்யா ரொம்ப உண்மையிலே ரொம்ப உயர்ந்த பொண்ணு, பரிவான பொண்ணு. இவ்வளோ ஹம்பிளாக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நிச்சயமாக அதாவது இவ்வளோ பெரியவங்களாக இருக்கிறாங்க, ஒரு ஹெட்லைட் இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப நல்லா பண்ணுங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா வருவீங்க. படமும் அற்புதமாக சூப்பராக வரும்ன்றதுல டவுட் இல்லை. ஸ்பெஷலாக சுராஜ் என்னோட பிரதர், நண்பர், எங்கே இருக்காரு? நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணி ஒரு 8 படம் கிட்டத்தட்ட பேசி இந்த படம் தான் கரெக்டாக செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து கூட ஒரு பெரிய டிராவலில் இருக்கிற ஒரு அற்புதமான நடிகர், நண்பர் ஜெய், லைக் மை சன். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஸ்பெஷலாக அனிருத். இன்னைக்கு ஒரு அனிருத் பிரதர் சொல்லணும்னா இன்னைக்கு உச்சத்தை தொட்டிருக்காரு. அதுக்கு மேலே ஒரு இடமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த இடத்துல இருந்த ஒரு நல்ல பணிவு, நல்ல குணம் சார். இது பேச்சுக்காக சொல்ல, சற்று கண்டிப்பாக ஒரு டோட்டல் இந்தியாவில் உலகம் போட்ட அளவுக்கு ஒரு எங்கேஜில் ஒரு நல்லபடியாக வருவீங்க. இது என்னோட பிளஸிங், வாழ்த்துக்கள் எல்லாமே. சீரன் சார் ரொம்ப நன்றி. என்னோட எல்லா இதுலேயும் கலந்துக்கிட்டு என்னோட வாழ்த்துறதுல. தமிழ் குமரன் சார் சொல்லவே வேணாம். ரொம்ப வருஷமாக நாங்கள் ஒன்றா எல்லா விஷயத்துலையும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா எங்களோட ஜங்ஷனே துபாய் தான். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற அம்மா கிரியேஷன் சிவா எங்கே இருக்கிறார் சார், ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முதல் மூல காரணமாக இருந்தவர். ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி தமிழில் பிரம்மான்னு சொல்லி நான் எப்பயும் கூப்பிடுற ஒரே ஒருத்தவர் ஆர்பி சௌத்ரி சார். அதாவது இந்த பட விஷயத்துக்கு முக்கியமாக எனக்கு ஊண்டுகோலாக இருந்து ஒரு உத்தியோகத்தை கொடுத்தவர். அவரை எப்பயுமே மறக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறவர். ரொம்ப நன்றி சார்.
தேங்க்யூ. எனக்காக ஸ்பெஷலாக வந்தது ஆனந்தராஜ் சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி யாராவது விட்டு போயிருந்தா கூட சாரி. இதில் ஸ்பெஷலாக சொல்றதுன்னா, என்னோட எல்லா வெற்றிக்கும் முதல் காரணம் என்னோட ஃபேமிலி தான். மனைவி, குழந்தைகள். யாருக்கு ஒருத்தவங்களுக்கு குடும்பம் நல்லா இருந்ததோ அவங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுன்றது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. என்னோட எல்லா விதத்திலையும் பேக் பண்ணாக இருந்து எனக்கு உறுதுணையாக இப்போ இருக்காங்க, இனிமேலும் இருப்பாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷங்க. ஆங்கர் உட்பட வந்த குருக்கள் எல்லாத்துக்கும், பத்திரிகையாளர் உட்பட எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷம். இந்த பயணம் தொடரும், அடிக்கடி தொடரும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கம்ப்ளீட்டா மனசுல இருந்து விஷயங்கள் பேசியிருக்கீங்க. கண்டிப்பா எழுதுறது எனக்கு பேச வராது, அதனால தான் எனக்கு ஸ்டேஜே ஒத்து வராது. பெரும்பாலும் உங்க மேலே ஏற்றாதுங்க. இப்போ சாதாரணமாக உட்காந்து பேசுங்க, விடுகிற வரைக்கும் வாய் வலிக்கிற வரைக்கும் பேசுவேன். அது ஃப்ரீயாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். பேசுனதுல தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து அப்படியே ஏற்றிருங்க, சீமானை ஏற்றிருங்க. அதே மாதிரி பாலா சார், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதாவது திரைப்படத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். நீங்கள் உங்களோட படம் பார்த்துலாம் ரொம்ப வியந்திருக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி லதா மேடம் சார், ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. இந்த வாய்ப்பை உங்கள் குடும்பத்து மூலமாக எங்களுக்கு அளிச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாருக்கும் என்னோட நன்றியை சொல்லுங்க. உங்களோட கல்யாண நாளுக்கு வந்து வாழ்த்த முடியல, அதனால் இப்போ இந்த ஸ்டேஜ்லேருந்து என்னோட பிளெஸிங், வாழ்த்து, அன்பு எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சாருக்கு என்னோட விஷ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. யா, அடுத்ததான் நம்மளுக்கு வந்து இந்த விஷஸ் பண்ற